உங்கள்கிட்ட வந்து ஒரு மணி சம்பாதிக்கிறீங்க, அது எங்கே போகுதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் அதை வந்து மெஷர் பண்ணலை. நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனால் எந்த கெட்ட பழக்கமுமே கிடையாது, ஆனாலும் கையில் வந்து பைசா தங்கவே இல்லை. அது எப்படி தங்காமல் இருக்கும்? மாதத்தில் 4 நாளைக்கு நீங்கள் வந்து வெளியில் சாப்பிட்றீங்க அல்லது 5 நாள் வெளியில் சாப்பிட்றீங்க அப்படின்னதுன்னா அந்த 5 நாள் தேவையா? இஎம்ஐ கட்டுறதுக்காகவே நம்ம வேலைக்கு போகிற மாதிரி ஒரு கட்டாயத்தில் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இஎம்ஐயில் வந்து ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னதுன்னா அந்த பொருள் வந்து இன்னைக்கு உங்களுக்கு வாங்குறதுக்கு தகுதி இல்லை. வேர் இஸ் த கொஸ்டின் ஆஃப் சேவிங்ஸ். இது கூடாது அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு தெரியாது, எத்தனையோ பேருக்கு வந்து வீடு இல்லாதனால தான் கல்யாணமே ஆகலை, அதனால வீடு வந்து கண்டிப்பாக இருக்கணும், நான் வந்து உங்களை கல்யாணமே பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? உங்களுக்கா வீட்டுக்கா? உங்களுக்கு என்ன வீடு தானே வேணும், வீடு வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த வீடு வாங்குறதுக்காக நான் வீடு வாங்கினதா நினச்சிட்டு இவ்வளோ நாளாக அதில் பணத்தை போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து 2 பேருக்கும் பிடிச்ச இடமா நம்ம பார்க்கலாம். ஹாய் சார். வணக்கம் மனோஜ். சார், இப்போது இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அடுத்து சார், நான் இப்போ மாதம் ஒரு அமௌண்ட் சம்பாதிக்கிறேன்னா அது எங்கே போகுதுன்னே தெரியல, அது காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் சார். சரி, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், உங்கள்கிட்ட வந்து ஒரு மணி சம்பாதிக்கிறீங்க, அது எங்கே போகுதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் அதை வந்து மெஷர் பண்ணலை. இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்குது, வாட் எவர் யூ மெஷர் தட் வில் ஒன்லி க்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 50,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னதுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு என்னங்கிறத மட்டும் செலவு ஆறதை பாருங்கள். இப்போ 50,000 சம்பாதிக்கிறீங்க, 10,000 15,000 வீட்டுக்கு, அதுக்கப்புறமா வந்து மந்த்லி எக்ஸ்பென்சஸ் ப்ரொவிஷன் அது இதெல்லாம் அது ஒரு 20,000, அது தவிர உங்களுடைய வெளியில் போகக்கூடிய காரோ 2 வீலரோ அதோடைய இது, அதுக்கப்புறம் பர்சனல் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இன்றைக்கி நிறைய ஆப்லாம் வந்திருக்கு. ஜஸ்ட்டு ஒரே ஒரு மாதம் என்ன ஃபஸ்ட்டு ஒரு மாதம் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் என்ன ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதை ஜஸ்ட் அந்த ஆப்பில் போடுங்க. அது என்ன ஆகுனா, ஒரு பை சார்ட் மாதிரி அது காமிக்கும். 50,000 வந்து இதில் எவ்வளோ பேருக்கு, அதில் எவ்வளோ பேருக்கு, அதில் எவ்வளோ பேருக்குன்னு இருக்கும். அதை நீங்கள் பார்க்கும்போது அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல லீக்கேஜ் இருக்குது, எங்கே வந்து நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுறீங்க. அப்போ அந்த செலவை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் மெஷர் பண்ணலை அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட சொல்லக்கூடியது வந்து, சார் நான் வந்து நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனால் எந்த கெட்ட பழக்கமுமே கிடையாது, ஆனாலும் கையில் வந்து பைசா தங்கவே இல்லை. அது எப்படி தங்காமல் இருக்கும்? அப்போ கெட்ட பழக்கங்கிறது கிடையாது, நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க, ரைட்டுன்னு நினைக்கிறீங்க. அது மேபி இட் மே நாட் பி ரைட். நான் முன்னாடியே 2-3 வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து வெளியில் போய் சாப்பிட்றீங்க, அல்லது மாதத்தில் 4 நாளைக்கு நீங்கள் வந்து வெளியில் சாப்பிட்றீங்க, அல்லது 5 நாள் வெளியில் சாப்பிட்றீங்க அப்படின்னதுன்னா அந்த 5 நாள் தேவையா? அதில் வந்து 1 நாளோ 2 நாளோ குறைச்சோன்னா ஒரு 2,000 நமக்கு மிச்சமாகும். அந்த 2,000 ஒரு எஸ்ஐபி போடலாம். இப்போ டெலிவரி ஆப்ஸ்லாம் வேறு இருக்குது சார், இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணலாம். இப்போ அது வந்து இருந்ததுன்னா அப்போ வந்து என்ன பண்ணணும்னா, ஃபுட்டு ஆர்டருக்குன்னு சொல்லிட்டு மாதத்துக்கு இவ்வளோ ரூபான்னு வச்சுங்க, 5,000 rupees. அதுக்கு மேலே வந்து நீங்கள் செலவு பண்ணக்கூடாது. சப்போஸ் 5,000 நீங்கள் இந்த மாதத்துக்கு செலவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஃபுட் டெலிவரி ஆர்டரே பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம அதுக்கு வந்து கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்குன்னா எல்லாத்தையும் ஒரு எக்ஸலில் போடலாம் அல்லது ஆப்பில் போடலாம். அப்போ தான் வந்து இது பாசிபிள். இஎம்ஐ கட்டுறதுக்காகவே நம்ம வேலைக்கு போகிற மாதிரி ஒரு கட்டாயத்தில் இருக்க மாதிரி எனக்கு தோணுது சார். அது எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணுறேன்? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இஎம்ஐயில் வந்து ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னதுன்னா அந்த பொருள் வந்து இன்னைக்கு உங்களுக்கு வாங்கிறதுக்கு தகுதி இல்லை. ஓகேயா? ஆனாலும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தகுதி எல்லாம் பற்றி கவலைப்படாதுப்பா, எனக்கு யாரோ லோன் கொடுக்குறான், நான் இன்னும் 3 வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ அதெல்லாம் அனுபவிக்க முடியாது, நான் இன்றைக்கே அனுபவிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 2 வருஷம் கழித்து தான் நீங்கள் ஒரு விஷயத்துக்கு எலிஜிபிள் ஆகிறீங்க அப்படிங்கிறத 2 வருஷம் நீங்கள் ப்ரீபோன் பண்ணுறீங்க, முன்னாடி எடுத்துகிட்டு வரீங்க. இப்படி 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது, 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது, 10 வருஷத்துக்கு உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரீபோன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேர் இஸ் த கொஸ்டின் ஆஃப் சேவிங்ஸே இருக்காது. ஓகேங்களா? நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இஎம்ஐ பொறுத்தவரையும் எந்த இஎம்ஐ வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை, அத்தியாவசியம், அதுக்கு இஎம்ஐ நீங்கள் வாங்கலாம். நீங்கள் வந்து உங்களுடைய விருப்பத்துக்கான, அதாவது முன்னாடியே சொல்லியிருக்கோம், தேவை விருப்பம், தேவைக்கு இஎம்ஐ வாங்குங்க, விருப்பத்துக்கு இஎம்ஐயை வாங்காதீங்க. இஎம்ஐ இஸ் நாட் ஃப்ரீ. இஎம்ஐங்கிறது நீங்கள் இன்றைக்கி பே பண்ணுறதுக்கு பதிலாக நாளைக்கு தான் பே பண்ண போகிறீங்க, அதை புரிஞ்சுக்கணும். நாங்கள் சரி, இப்போ இதில் நான் வந்து வீடையும் இன்க்ளூட் பண்ணலாமா சார்? ஏன்னா இப்போ பார்த்தீங்கனாலே இன்னும் வீடு வாங்கலையா, கல்யாணம் ஆக போகுது, கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறது கூட மெஜாரிட்டி எல்லாருக்கும் வீடு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு 25 வயசில் சம்பாதிக்கிற பையன் 30 வயசுக்குள்ளே எப்படி சார் வீடெலாம் வாங்க முடியும்?
கண்டிப்பாக இஎம்ஐ போயிட்டு தான் வாங்க முடியும். அதுலேயே மெஜாரிட்டி ஆஃப் த பணம் போகுது சார். மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வீடு வாங்குறது கரெக்டாக தப்பு சார். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சார் இது கூடாது அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு தெரியாது, இன்றைக்கி வந்து எத்தனையோ பேருக்கு வந்து வீடு இல்லாதனால தான் கல்யாணமே ஆகலை, அதனால் வீடு வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணக்கூடிய சில பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒன்றே ஒன்று புரிஞ்சுங்க, உங்களுக்கு வரக்கூடிய மனைவி, அதாவது அவங்க மனைவியோட குடும்பம் வந்து உங்களுக்கு வீடு இருந்தால் தான் நான் வந்து உங்களை கல்யாணமே பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, உங்களுக்கா வீட்டுக்கா? வீடு இருக்கு எனக்குன்னு வச்சுக்கலாம் சார். வீடு இருக்கிற உங்களுக்கு, ஓகேங்களா? அப்போ இல்லை சார், ப்ராக்டிக்கலாக இல்லை, அது ஒன்றும் இது இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ அவங்க மெயினாக வந்து என்ன கொடுக்குறோன்னா வீட்டுக்கு தான் கொடுக்குறாங்க. அந்த வீட்டை வாங்குறதுக்கு உங்களுக்கு இது இருக்குன்னு. இப்போ நீங்கள் வந்து வீடை வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் இப்போ பார்த்தோன்னு வச்சுங்களேன், எங்கே நீங்கள் வீடு வாங்குவீங்கன்னா, எந்த இடத்துல நீங்கள் வசிக்கிறீங்களோ, இல்லை எந்த இடத்துல தங்கியிருக்கீங்களோ அங்கே தான் வீடு வாங்குவீங்க. எது உங்களுக்கு நேட்டிவ்? சென்னை தானே? சென்னை தான். ஓகே. இப்போ சென்னையில் நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே ஒரு பர்டிகுலர் ஏரியாலேயே தான் இருக்கீங்க அப்படின்னா அங்கே தான் நீங்கள் வாங்குவீங்க. இப்போ நீங்கள் சென்னையில் தான் பிறந்து வளர்ந்தீங்க, இப்போ உங்களுடைய ஜாபுக்காக நீங்கள் பெங்களூருக்கு போயிருக்கீங்கன்னா பெங்களூரில் வீடு வாங்குவீங்க. பாம்பேக்கு போனீங்கன்னா பாம்பேயில் வீடு வாங்குவீங்க. யூஎஸ் போனீங்கன்னா யூஎஸில் வீடு வாங்குவீங்க. கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல தான் நம்ம வீடு வாங்குகிறோம். இப்போ அதே சமயத்தில் நமக்கு வரக்கூடிய பொண்ணு வந்து எந்த ஊர்லேருந்து வருவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஓகே, சப்போஸ் நீங்கள் வந்து அம்பத்தூரில் இருக்கீங்க, அங்கே வந்து ஒரு வீடு வாங்கிட்டீங்க, அங்கே பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு வந்து வீடு இருக்கான்னா வீடு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன, வீடு இருக்குது, அது அம்பத்தூரில் இருக்குது. அந்த உங்கள் வரக்கூடிய மனைவி வந்து ஓஎம்ஆரில் வந்து வேலை பார்க்குறாங்க, கரெக்டுங்களா? அப்போ வேலை பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய வீட்டிலேருந்து அவங்களால டெய்லி போக முடியுமா? ரொம்ப லேட் ஆகும். அப்போ வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே வச்சுருக்கீங்க, நம்ம வந்து இங்கே வாங்கலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த வீட்டுக்கு பணம் கட்டுறதுக்கே உங்களுக்கு இஎம்ஐ கட்டுறதே கஷ்டம், அதோட இன்னொரு வீடு கட்டுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, சிம்பிள் சஜஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து பையன் வச்சுங்களேன், பொண்ணு வீட்டில் சொல்லிவிடுங்க, இங்கே பாருங்கள், உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு என்ன வீடு தானே வேணும், வீடு வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு அந்த வீடு வாங்குறதுக்காக நான் வீடு வாங்கினதா நினச்சிட்டு இவ்வளோ நாளாக அதில் பணத்தை போட்டு ரெடியாக வச்சுருக்கேன், புரியுதுங்களா? இப்போ கல்யாணம் பண்ணிக்கும் போது இப்போ நான் வாங்கினது வந்து உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து 2 பேருக்கும் பிடிச்ச இடமா நம்ம பார்க்கலாம். சரி, ஒரு நல்ல பிளான் சார். இல்லை இல்லை, கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னதுன்னா, அப்போ வந்து என்ன ஆகும், இன்னவே வந்து பார்த்தோன்னு வச்சுங்களேன், நம்ம அதாவது வரக்கூடிய கணவர் வந்து நம்ம இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய உணர்வுக்கு வந்து மதிப்பு கொடுத்து வெயிட் பண்ணுறான்ட்டு உங்கள் மேலே இன்னும் கொஞ்சம் மதிப்பு மரியாதை கூடுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. நீங்கள் 90s கிட்ஸோட லைஃபை டர்ன் பண்ணுற அளவுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள். இல்லை, இது வந்து ஆக்சுவலி பார்த்தேன்னா அது வந்து ஜோக் மாதிரி இருந்தால் கூட ஐ எம் நாட் ஜோக்கிங். என்னென்னா, நீங்கள் அந்த மணியை வச்சுட்டு அப்போ 2 பேருக்கும் காமனாக எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல வாங்கிக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம், அவங்களும் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், இப்போ நீங்கள் மட்டும் அன்றைக்கி வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு 2 பெட்ரூம் தான் வாங்க முடியும். இப்போ அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது, நம்ம எதுக்குப்பா 2 பெட்ரூம், நான் ஒரு மணி போடுறேன், நீயும் போட்டு நம்ம 3 பெட்ரூமாகவே இன்னும் கொஞ்சம் பெருசாகவே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிக்கலாம். ஸோ அதனால் எடுத்த உடனே நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும்.